நத்வேவாகம் யாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தः பரம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய ததா சரீராணி பராணி தேகே. ஒரு ஸ்லோகம் இருக்குது கீதையில். கொஞ்சம் பாவம் வந்தால் உடனே பிறவி, கொஞ்சம் புண்ணியம் இருந்தால் திருப்பி இந்த பிறவி. இது மாற்றி 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 வேஷ்டி கட்டிக்கிற மாதிரி இருக்கிறத விட இந்த மறுபிறவியும் ஆஃபீஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நைட் காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா ஒரு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, பூஜை பண்ணும்போது அது ஒரு தினசான ட்ரெஸ்ஸு, எல்லாம் எப்படி மனுஷன் உடம்புக்கே 5-6 ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அந்த உடம்பு கூட இப்படி பல தினசான ட்ரெஸ்ஸில் தான் வந்துருக்கு. உடம்பு வந்த ஒரு பாடு நீ ஒரு காலத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறத காட்டிலும் உடம்பு வரத்துக்கு முன்னாடியே அவருடைய வேலை பயனாக இந்த உடம்பு எப்படிலாம் வரணும்னு இருக்கோ அந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டு தான் வருது. நிஜமாக அதுக்கு சுரூபம் ஒன்றும் கிடையாது. ஜட சுரூபமானதுனால வாசாம்ச ஜீர்ணானி யதா விஹாய ததா சரீராணி நவானி தேகே. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் சிந்தந்தி அபாவகாக நச்சேதந்தி ஆபகா. அதாவது பஞ்சபூதத்தினால் உண்டானது இந்த உடம்பு. ஆனால் இந்த ஆத்மா பஞ்சபூத சம்பந்தமே இல்லாதது. அதனால் நீ நெருப்பாலையும் கொளுத்த முடியாது, தண்ணியாலையும் அணைக்க முடியாது, காற்றாலையும் அகற்ற முடியாது, பஞ்சபூதத்தினாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆகாசம் எல்லா இடமும் நிறைஞ்சதுனால இங்கேயும் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. அதனால் அதுக்கும் அதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சபூதம் என்னென்னு இருக்கோ உலகத்தில் என்ன இருக்குது? உடம்பு கெட்டு போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது, மாறிக்கொண்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆத்மா மாறாது, அழியாது, ஒன்றுமாகாது, சுத்த சித்தமாக இயற்கையாக இருக்கும். நம்முடைய புத்தினிஷ்ட சைத்தன்யத்தினால இந்த உடம்பில் மாறுற சுபாவம் எப்போ பஞ்சபூதத்தினால் ஆச்சோ அப்போ மாறுறதுங்க சகஜம். அந்த மாதிரி மாறுறது, அந்த மாதிரி படிப்பில் ஆகட்டும், அதுலேயும் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஆகட்டும், உத்தியோகத்தில் ஆகட்டும், பெண்களோட குடும்ப நடந்த ஆகட்டும், எதிலாக இருந்தாலும் எல்லாம் வரும், எல்லாம் போகும். அதுதான் இயற்கை. இயற்கைக்காக போய் யாராவது அழுவானோ? அது வர்றது இயற்கை, போகிறது இயற்கை. அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. அதனால் அதை போய் பெருசாக எடுத்து நீ அழ வேண்டாம். பஞ்சபூதத்தினால எதனாலேயுமே இதை ஒன்று வெட்டி கிட்டி அணைச்சி தண்ணி ஊற்றி நெருப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆத்மாவை. எது பண்ணுறா இருந்தாலும் உடம்புக்கு வருமே தவிர ஆத்மாவுக்கு ஒன்றுமே வராது. அந்த உடம்பு ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என 3 தினசாக இருக்குது. ஸ்தூல உடம்பு நம்முடைய உடம்பு, கண்ணுக்கு நேரம் தனிக்கூடியது. காரண சரீரங்கிறது அவித்யா மாயா என்று சொல்வார்கள். அது கண்ணுக்கே தெரியாது. அதுலேருந்து தான் கண்ணுக்கு தெரியாதுலேருந்து தான் இத்தனை விவகாரங்களும் ஆரம்பித்து நடைபெற்று நடைபெறுகிறது. அதனால் இது மனித வாழ்வுக்கு சுகுதுக்கம் வந்துவிடுதேன்னு பயந்துக்கிட்டு இந்திரன் போயிடுவானே, குரு போயிடுவானே, அவன் போயிடுவானே, சிஷ்யம் போயிடுவானேலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் ஒரு நாள் பிறந்தவரெலாம் போய்த்தான் ஆகும். இது வரைக்கும் பிறந்தவா இருந்தாங்கிற எந்த கதையுமே கிடையாதே தவிர பிறந்தவா போனது தான் சகஜமே தவிர போகாதவாருக்கு ஆச்சரியம் இல்லை. 9 ஓட்டை உடம்புக்குள்ளே இருக்குது. 2 கண், 2 காது, ஒரு வாக்கு, மலமூத்திரஸ்தானம், இதெல்லாம் இருக்குது. இந்த 9க்குள்ளே நவத்வாரே புரே தேகி தெய்வ குர்ரன் நகாரையன் கீதை சொல்கிறது. 9 ஓட்டையோடு கூடிய இந்த சரீரம், இந்த ஆத்மாவானது இதுக்குள்ளே போகவும் போகாது, வரவும் வராது, இருக்கும் இருக்காது, ஒன்றும் தெரியாது, பாட்டுக்கு நிறைய இருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நவத்வாரத்தினால் போகாது இருக்கிறது ஆச்சரியமே தவிர ஒரு நாள் போகிறது ஆச்சரியமே இல்லை. எதுக்கு இருந்தாலும் 9 ஓட்டையும் திறந்துருக்கு. எப்படி வேணால் பிச்சுன்னு வெளியில் போகலாம். ஆனால் 9 ஓட்டைகளை வச்சு கூட பிச்சுக்காமல் உட்காந்துன்னு அப்படியே இருக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்னு பகவத்கீதை சொல்கிறது. நவத்வாரே புரே தேகின் தெய்வ குர்வன் நகாரேன். அந்த 9 சரீரத்தில் உட்காந்து அது கர்த்தாவாகவும் இல்லை, காரணகர்த்தாவாகவும் இல்லை, காரியகர்த்தாவாகவும் இல்லை, எல்லாம் பகவத் ஸ்வரூபம் சொல்லி பகவன் நினைப்பை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறத நம்ம உண்டு பண்ணுறதுக்காக இல்லை. அதனால் இத்தனையுமே என்ன ஆகுதுன்னா, ஆத்மாவுக்கும் இந்த பிராணனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா தெளிவாக சொல்கிறது. ஆத்மாங்க சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த சரீரங்கிறது அழ வேண்டியதாக இருந்தாலும் அழுக வேண்டியதாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கர்மவினை அனுசரித்து அது அப்படி இப்படியே அவளுக்கு வரும். அதைப்படி நடந்து வந்தோமானால் துக்கமோ கஷ்டமோ கவலையோ ஒன்றுமே இருக்க முடியாது. ஆகினால மனித வாழ்வில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, பகவத்கீதை படித்தா மாத்திரம் போகாது, பகவத்கீதையை அர்த்தம் தெரிஞ்சுருந்து அதன்படி வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப உத்தமோத்தம். வாசாம்ச ஜீர்ணானி யதா விஹாய. வேஷ்டி மாற்றி மாற்றி போட்டு கட்டிக்கிற மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபமானது நிலையாக இருக்கும். அதில் வந்துட்டு போகக்கூடியது என்னென்னா பிறவிகள் வரவிகள் சொன்னான்.
இந்த மாதிரி வேதாந்தத்தில் ஆரம்பித்து பௌதிகவாதத்தில் வந்து முடித்து நீ என்ன பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு நாள் பண்ண முடியாது. நீ சத்திரிய தர்மத்தில் இருக்கே நீ. அதனால் அந்த தர்ம பிரகாரம் நீ அதில் தான் உட்கார்ந்து ஆரம்பித்தர நீ யுத்தம் பண்ண மாட்டேன் யுத்தம் பண்ணி சொல்ல முடியாது. எனக்கே யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உனக்கு சாரதியாக உட்கார வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் உன் பிரார்த்தனை கேட்டு நான் அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா நான் எப்போதுமே நித்தியத்திற்கும் நிராகாசனாக நிரந்தரமாக ஆனந்த சுரூபமாக இருந்துட்டுருக்கேன். ஆனால் எப்போ உங்கள் மத்தியில் வந்து இறங்கியிருக்கனோ அந்த ஆத்மஸ்வரூபமாக உள்ளவன் பரமாத்மா உள்ளவன் ஞானியாக உள்ளவன் உங்கள்கிட்ட வந்தாச்சுன்னா உங்கள் அனுசரித்து வேஷத்தை நானும் போட்டுட்டாகணும். இல்லைன்னா என் வேஷம் பலிக்காது போயிடும். அதனால் என்ன வேஷம் போட்டுக்கிறேன்னா எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து உனக்கு பணக்காரனாக்கி பெருசாக்கி அப்புறம் அதெல்லாம் டவுன் ஆகி இறங்கி போய் அழுது இழுது இத்தனை கதையும் ஆகிறதுக்கு காரணமாக ஆக வேண்டியிருக்கு. அது மாதிரி தான் நீ உனக்கு சாரதியாக நீ கேட்ட, நான் சாரதியாக உட்காந்துருக்கேன். நான் சாரதியாக உட்கார வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் பார்த்த சாரதியாக உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தனுக்கு சாரதியாக நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து முழுக்க படைச்சி கொடுக்குறோம். ஆனபோதும் கூட நீ வந்து இது மாதிரி சொல்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதனால் க்ஷத்ரிய தர்ம பிரகாரம் யுத்தம் அவனுடைய தர்மம். பிராமணனுடைய தர்மம் படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, தானம் கொடுப்பது, தானம் வாங்குவது. வாங்கினா தான் தானம் கொடுக்க முடியும். அதுக்காக மூன்றாவதாக யஜ்யம் செய்வது, யஜ்யத்தை செய்து வைப்பது என்று. சத்ருடைய தர்மம் என்னென்னா யுத்தே சாப்பி அபலாயனம். யுத்தம் வந்தால் திரும்பி ஓடக்கூடாது. தைரியமாக முன்னின்று யுத்தம் செஞ்சு வெற்றி காணணும். வெற்றி கண்டபோது நமக்கு என்ன கிடைக்கும்? வீர சொர்க்கம் கிடைக்கும். நம்ம தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி யுத்தம் செய்வது சத்ருடைய தர்மம். அந்த தர்மத்தை நமக்கு சரியாக கடைபிடிச்சோமானால் நமக்கு நல்ல வீர சொர்க்கமே நமக்கு கிடைக்கும். அதாவது சண்டையில் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவனுக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும். சண்டைக்கு தூண்டுதலாக இருக்கிறவனுக்கும் அந்த ஒரு சத்திரிய தர்ம பிரகாரம் அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால் எந்த வழியை பார்த்தாலும் உன் தர்ம பிரகாரம் நீ யுத்தம் போட்டு தான் ஆகணும். ஆத்மா பிரகாரம் பார்த்தாலும் நீ யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆத்மா போடலை, அது வாடும் நிச்சயமாக சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக இருக்குது. ஆக நீ வந்து சத்திரிய தர்மத்தில் பிறந்ததுனால உனக்கு எல்லாரையும் பழக்கமானதுனால உங்கள் பந்துக்கள்லாம் இருக்கிறதுனால இவாளை பார்த்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பழக்கம், ஒரு பிரியம், ஒரு அன்பு இதெல்லாம் வந்ததுனால நீ பேசுகிற. எங்கள் குரு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் சித்தி பிள்ளை பெரிய பிள்ளைலாம் சொல்கிறேன் நீ. ஆக இதெல்லாம் எங்கே வந்தது? எங்கேன்னு வந்தது. ஆளெல்லாம் யார்? ஆள் மாறிகிட்டே இருக்கான். எங்கள் அப்பா வேறு, அம்மா வேறு, தாத்தா வேறு, பாட்டி வேறு, மாமா வேறு, மச்சான் வேறு. ஆனால் அதில் எல்லாத்தையும் தொடர்ந்து வருது என்னது நான். இந்த நான் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமானால் அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்டே அவனுக்கு இருக்காது. அந்த நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் என்னுடைய நான் சொல்கிறதுக்கு இது காரணம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி தெரிஞ்சிட்டோமானால் இந்த உடம்பால் வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் ஒரு நிஜமில்லை, பொய் தான் தானாகவே தெரிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது என்ன? விவேகத்தை முதல்ல கடைபிடிக்கணும். புத்தி விவேகத்தை எடுத்துக்கிட்டே விசாரித்து இங்கே என்ன சுகதுக்கம் இருக்குது, அங்கே என்ன சுகதுக்கம் இருக்குது, இங்கே என்னத்தினால வந்தது, அங்கே என்னத்தினால வந்தது, இங்கே என்ன பரிகாரம் பண்ணிட்டு வந்தது, அங்கே என்ன பரிகாரத்தினால பண்ணாமல் இருக்க போகிறது, துக்கங்களை வராமல் இருக்க போகிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் விசாரிச்சு புத்தி தீர்மானம் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப விவேகத்தினுடைய முக்கியமான ஒரு எல்லை. அந்த எல்லையை ஒருத்தரும் அடையிறதுக்கு முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகினால நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சனா நானவாப்தமவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணி. நான் உன் சாரதியாக உட்காந்து எனக்கு ஆக வேண்டிய காரியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. இதனால் எனக்கு பெரிய பலனும் வரப்போகிறதில்ல, பலன் எல்லாமே ஆக போகிறதில்லை. நான் எப்போது நிறைஞ்ச ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படிங்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து சொன்னார்னா, ஈஸ்வரஸ்வரூபமாக சொன்னார்னா, நம்ம போன்றவர்கள்லாம் எந்த மாதிரி நிலைக்கு வரணுங்கிறது ஞாபகப்படுத்திவிட்டார் கடைசியாக. அதனால் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சனா. எனக்கு நாள் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது உத்தியோகம் பண்ணால் ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு ஒரு ஆசிரியமும் கிடையாது. இங்கே உட்காரணும் கிடையாது. நீ சொன்னதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைனா நான் சர்வ வியாபம் எங்கே வேணால் இங்கே எல்லா இடத்துல நிறைஞ்சு தான் இருப்பேன். நான் அந்த பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் சகுணஸ்வரூபமாகவும் நிர்குணஸ்வரூபமாகவும் சாகார ஸ்வரூபமாகவும் 3 ஸ்வரூபமாகவும் நமக்கெல்லாம் காமிச்சு கொடுத்த இடம் பல உண்டு. அந்த மாதிரி அவருடைய சுரூபம் நிறைஞ்சிருக்கிறதுனால
அதை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டியதோ துக்கப்பட வேண்டியதோ அழ வேண்டியதோ ஒன்றும் இல்லை. ஏன்? அவங்களுக்கு உள்ள கடமை என்ன உண்டோ அது கடமையை செஞ்சோமானால் கடமையே நம்ம கடவுளாக வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்படி தான் என்னுடைய கடமையாக நான் பகவத்கீதையில் நானே ஒன்று தேர் ஓட்டுறேன். எனக்கு தேர் ஓட்டணும் தலைவர் இல்லையே, எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. ஆனால் நீ கேட்டீங்கன்னா தான் தேர் ஓட்டியே உட்காந்துருக்கேன், பார்த்த சாரதின்னு ஆகியிருக்கேன். எனக்கு அதனால் பலனும் இல்லை, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. எங்கேயே பார்த்து நான் போயிட்டுருக்கேன், அவங்கதே பார்த்து அவன் போயிட்டுருக்கான். அதனால் எங்கே இது இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்வே கர்மணி அபிரதா சம்சித்திம் லபதே நரா. அவாவாளுக்கு ஏற்பட்ட கடமைகளை ஒழுங்காக செஞ்சாலே, காரியங்களை ஒழுங்காக செஞ்சாலே நமக்கு எல்லா விதமான ப்ரமோஷன்களும் எல்லா வித நன்மைகளும் கிடைப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் எல்லாம் சோம்பேறியாக உட்காரக்கூடாது. சோம்பேறியாக உட்காராமல் நம்ம உட்கார்ந்து போக பண்ணிட்டே இருக்கணும். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய. கெட்டு போன வஸ்திரம் மாதிரி தூக்கி போட்டு கட்டிக்கிற மாதிரி நம்மளும் நல்ல வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு எப்படி இருப்பான ஒரு மனுஷன். இப்போ நல்ல சரீரத்தை எடுத்து ஒரு நிலையில் இருக்கிறான். அப்புறம் அந்த சரீரம் அந்த வேஷ்டி பீடத்தெல்லாம் தூக்கி போட்டுரும். அதுமாதிரி இந்த உடம்பு விழும். வேட்டி தினம் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த உடம்பு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருக்குது. சுத்த சைத்தன்ய ஆத்மாவை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்குது. நிஜமானத்துக்கு ஒன்றும் கிடையாது, ஜடம். இந்த ஆத்ம சைத்தன்யத்தினால இத்தனை சக்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதனால் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சனா நானவாப்தமவாப்தவியம் வர்த்தையே வச்ச கர்மணி என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி அப்புறம் கேட்குறான். சித்தப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்ததிஹி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேன கிம். ஆத்மாவானது அழிவில்லாது எப்போது அறிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னில்லைங்க. அது அறிஞ்சிக்கிறது தான் மனிதனுடைய முக்கியமானதுன்னு. பாக்கி உலகத்தில் இப்போ எத்தனை இருக்கோ எல்லாமே வந்து போகக்கூடியது, ஜட வஸ்துக்களால் வந்து போகக்கூடியது, நிச்சயமானது இல்லைன்னு சொன்னான். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம். யார் ஒருத்தன் இந்த அனுபவத்தை அடைஞ்சானோ அவன் எப்படி இருக்கான்? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஞானம் வேறு அஜ்ஞானம் வேறு. ஞானியாக இருக்கும் அப்படி இருப்பான், அஜ்ஞானம் இப்படி தான் சொல்ல இல்லைங்க. அப்படி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க ஞானியா, அவன் எப்படி இருப்பான்? அவன் என்னத்தை பேசுவான்? அவன் எப்படி சாப்பிடுவான்? அவன் எங்கே போவான்? அவன் எங்கே தூங்குவான்? ஏன் அவனுடைய நிலையில் தான் எல்லாமே ஆத்மாவாக எடுத்த. அதுக்கு பிறகு அவன் பேசுறதுங்க, உட்காரதுங்க, தூங்குறதுங்க, என்ன பண்ணுறதுக்கு இருக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு சந்தேகம் இருக்குது. சொல்லுங்கோ. நான் என்ன அனுபவத்தை அனுபவிக்கல, அனுபவிச்சும் ஒருத்தர் இருந்தால் அப்படி இருப்பான்னு இல்லை. அப்படி அனுபவிச்சும் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். சித்தப்பிரஜன்னா ஒரே நிலையில் ஞானத்தோடு இருக்கிறவன். சமாதிஸ்தஸ் அவன் எதை வச்சு சமாதி பண்ண போகிறான், உட்காந்து தியானம் பண்ண போகிறான். சித்ததீஹி கிம் பிரபாஷேத. என்னத்தை பற்றி யாரை பற்றி பேச போகிறான்? ஏன்னா தித்தீய வஸ்து தானே பேசுகிறதுக்கு. அவன் அனுபவப்பிரகாரம் ரெண்டாவது வஸ்து இல்லாமல் எதை பற்றி பேச போகிறான்? அவன் பழைய வாசனையில் நான் பேசலாம் அவ்வளோதான். தவிர இப்போ இருக்க நிலையில் நான் பேச முடியாது. ஞான நிஷ்டையெல்லாம் இருக்கணும். அதனால் ஞான நிஷ்டா ஒருத்தன் இருந்தான்னா, ஞானியாக ஒருத்தன் ஆகிட்டான்னா அவன் எப்படி உட்காந்துருப்பான், எப்படி ஜெபம் பண்ணுவான், என்ன பாஷை பேசுவான்னா நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது விஷயமே வேறு. அந்த பக்கம் ஒரு வேலை தான் சரியாக புரியும் இது. அதனால் சாமானிய ஜனங்களை அதை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. அத்வைத அனுபவங்கிறது வந்து சாமானிய ஜனங்களுக்காக ஏற்பட்டது அல்ல. அத்வைத நிஷ்டைங்கிறது வந்து நல்ல உயர்ந்த நிலையிலிருந்து ஞானிகளுக்காக ஏற்பட்ட ஒரு நிஷ்டை. மற்றதெல்லாம் வெளி உலகம் போய் அங்கே போய் மோட்சம் அடையணும். கைலாசம், வைகுண்டம், பிரம்மலோகம் இதெல்லாம். இங்கே வந்து அப்படி கிடையாது. அத்திர பிரம்ம சமஸ்து. இங்கேயே நம்ம தியானம் பண்ணுறோம். இங்கேயே பிரம்மா வரார். எல்லா பக்கமாகவும் ஈஸ்வரனே தான் இத்தனை சர்வ வியாபமாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பகவான் அடிக்கடி இந்த விஷயங்களை சொல்லும்போதெல்லாம் சொல்கிறார். ஆகையினால ஆத்மா எது, அனாத்மா எது, சரீரம் எது, ஆத்மா எது, புத்தி எது, ஆத்மா எது, மனசு எது, ஆத்மா எது. ஏன்னா புத்தினிஷ்ட சைத்தன்யம் தான் உலகத்தையே எல்லாத்தையும் படைச்சிருக்கு. என்னென்ன நமக்கு தேவையாக இருக்கும் இன்றைக்கி அத்தனையும் படைச்சது யார்? புத்தினிஷ்டமாக அவளை சைத்தன்யம் படிச்சு. தனி சரீரம் படிக்குமா? படைக்க தெரியாது, இருக்குது, படிக்க முடியாது இருக்குது. அதனால் புத்தினிஷ்ட சைத்தன்யத்தை நன்னா சுத்தமாக வாங்கி வச்சுட்டோமானால் அவர் மூலமாக எல்லா காரியமும் சௌரியமாக. அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முதல் ஒன்றே ஒன்று தான். புத்தினிஷ்ட சைத்தன்யம் தான் இந்த உடம்புக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது. நம்முடைய கர்மா தீரி கூட அதுதான் தெரிஞ்சுருக்கு. அதனால தான் கர்மாவுக்கு தகுந்த பலனும் கொடுக்க தயாராக இருக்குது. அதனால் புத்தினிஷ்ட சைத்தன்யம் துவாரா தான் நம்முடைய கர்ம பலன்
நம்முடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், நம்முடைய முறைகள் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதனால் தனியாக ஆத்மாவை அறிஞ்சு கொள்வதுங்கிறது ஒரு அனுபவம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் அடைஞ்சவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான், இப்படிப்பட்ட ஆத்மா ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆச்சரியவத் தசைவச்ச அந்யா. இன்னும் சில பேர் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டு அப்படியே ஆச்சரியமாக இருக்காளாம். ஆச்சரியவத் பஷ்யதி ஏன சேனம். இந்த ஆத்மாவை பற்றி கேட்டுக்கிட்டு ஆச்சரியமாக இருக்க இப்படி ஒரு ஆத்மா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸ்ருத்வா பேவம் வேதனஜைவ கஷி. இந்த வேதாந்த விஷயத்தை நிறையா சொல்லிகிட்டே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கான், ஆனாலும் இதில் பிரவருத்தி இல்லை. அவ்வளோ தூரம் பிரவருத்தி மார்க்கத்திலே போகிறவாளும் நிறையா பேர் இருக்கா. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னால் ஆச்சரியர் கஷி பஷ்டிதேனும். நல்ல படிப்பு உள்ள பண்டிதனை பார்க்குறதே சிரமமாக இருக்குது. அப்படின்னு பார்த்தாலே ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான், அவங்களாம் நம்ம ஆச்சரியப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அவனுக்கு ஆச்சரியப்பட முடியாது, தன சகாயம்லாம் பண்ணி நல்லா பண்ணணும். அதனால் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனும். ஆத்மஸ்வரூபத்தை கண்டே ஆச்சரியமாக என்ன இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விஷயங்கள் பேசுகிறோம், சொல்கிறோம், நினைக்கிறோம், வரோம், இதெல்லாம் கூட இப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஸ்ருத்வாபி வேத நஜைவ கஷ்டிது. இத்தனை நேரம் இந்த வேதாந்தத்தை கேட்டாலும் எவ்வளோ சொன்னாலும் அது எது கேட்டாலும் அது பாட்டுக்கு அப்படியே ஜடமாகவே உட்காந்துருக்குமா பல மக்கள் எல்லாம். அவள் மூலமாக தான் நமக்கு இத்தனை சிரமங்களும் வந்திருக்கு. அதனால் சிரமம் வரணும்னா என்ன ஆகும்? அஜ்ஞானம், அஜ்ஞானத்துடைய காரியம், இந்த ரெண்டும் வெளியில் போனால் தான் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம ஆத்மஸ்வரூபத்தை காப்பாற்றிக்க முடியும். இல்லாத வரைக்கும் நாம் எதுவும் அழ வேண்டியதுதான். நம்ம அப்பா போயிட்டா, நம்ம அம்மா போயிட்டா, நம்ம குருநாதர் போயிட்டா, என் பொண்டாட்டி போயிட்டா, குழந்தை போயிட்டான். அவர் சொல்கிறார் கிருஷ்ணர் கீதையில், எதிஷயம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அத்தந்திரதா மம வர்த்மா அனுவர்த்தந்தே மதியா பார்த்த சர்வசா. நானே என்னுடைய கர்மா நான் விடாமல் செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆத்மாவாகவே உட்கார போகிறேன், ஆத்மஸ்வரூபமாகவே இருக்க போகிறேன் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ என்னாகும்? பகவானே தன் வழியில் நின்று ஒரு கர்மாவும் பண்ணல, கடமையும் செய்யல, ஒன்றும் செய்யலை, நாமளாம் இதுக்கடா செய்யணும்னு தோணி எல்லாருக்கும் விட்டுடுவான். அதுதான் பெரிய ஆபத்தே தவிர பண்ணுறது பெரிய ஆபத்து இல்லை. பண்ணாமல் சோம்பேறித்தனம் ஆக்குறதுக்கு அது ரொம்ப 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 பெரிய ஆபத்து. ஆகினால பகவான் என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதர்சமான ஒரு ஸ்வரூபம் நம்ம பார்க்கணும். அந்த ஸ்வரூபம் எது? அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதனால் மனுஷ வாழ்க்கையில் என்னென்ன வந்தாலும் அவைகள்லாம் சரீரத்துக்காக ஆத்மாவுக்காக விசாரிக்கணும். முதல் சரீரத்துக்கு தான் இதெல்லாம் என்ன ஆத்மஸ்வரூபங்கள்லாம் சாதனங்கள்லாம் சொல்கிறதுன்னா இப்போ அதோடு நின்றுடலாம், அதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? சாதனைகள் நன்னாக ஆனால் தான் சாதிக்க முடிய இடத்துக்கே போக முடியும். நம்மளால் படிகள்லாம் ஏறினா தான் மாடிக்கு போக முடியும். படியே சோப்பானமே வழியே சரியாக இருந்தால் என்ன முடியும்? வழி சரியான வழி சொல்லுறது நமக்கு பகவத்கீதை. எந்த வழியில் மனுஷன் நடந்து கொள்ளணும், பிராமணன் எந்த வழியில் நடந்து கொள்ளணும், சத்திரியன் எந்த வழியில் நடந்து கொள்ளணும், வைசியம் எந்த வழியில் நடந்து கொள்ளணும், சூத்திரங்கள்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்ளணும், இப்படி எல்லாருக்கும் வழிவகையெல்லாம் வகுத்து கொடுக்குறதுவோ அது பகவத்கீதை. ஆக அவாவா கடமையில் அவங்க செஞ்சாக்கவே அவனுக்கு எல்லா வித ஞானமும் அருளும் சாந்தமும் அமைதியும் சந்தோஷமாக தானாகவே கிடைக்கும் என்கிறது பகவத்கீதை.